கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உங்களில் கிரியை செய்து, உங்கள் குடும்பங்களில் கிரியை செய்து, எல்லாரையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் தாமதமாகலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் வேறு விதமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவன் நமக்கென்று என்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அதை கொண்டு தேவன் நம்மை திருப்தி செய்வார். அதில் மாற்றமே தேவை. எது நமக்கு தேவையோ அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திருப்தி செய்வார். கண்களை மூடி நாம் செய்வோம். பிதாவே, இந்த அருமையான நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார செய்தியிலே ஆண்டவரை நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பா. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தாருவங்கப்பா. நீர் எங்களுக்கு தருகிற வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவனுள்ளது, மகிமை உள்ளதப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யட்டுமே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியானது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களை உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டார் நன்மையால் திருப்தியாகும். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் பரிசுத்த திருப்தியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் நாம் போகும் பொழுது அந்த வீட்டினுடைய நன்மை, தேவ செய்தி, அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தையால் நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தேவன் திருப்தி செய்கிற அளவுக்கு நமக்கு தருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயத்துக்கு தவறாமல் செல்வதிலே கை கொள்ளுங்கள். ஏனால் அங்கேதான் அநேக காரியங்கள், உங்களுக்குரிய எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்கள், உங்களுக்கு தேவையான அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆலயத்தில் தான் தேவன் அங்கே திருப்தியாக்குகிறார். அதை நன்மையினால் திருப்தியாக்குகிறார், தீமையினால் அல்ல. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும், எல்லாம் சரியாக நேர்மையானதாகவும் நடக்க வேண்டும். ஒன்று கூட என் மனதை நோகடித்து விடக்கூடாது, ஒரு காரியம் கூட மாறுதலாக எனக்கு நடந்து விடக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக தேவ ஆலயத்துக்கு நாம் போவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க, நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை திருப்தியாக்குவார், நன்மையினால் திருப்தியாக்குவார். தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்.
கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே. எப்படியா? பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதியுள்ள அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீ பலத்தினால் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு உத்தரவு அருளுகிறார். ஆக நிச்சயமாய் நம்முடைய எந்த வாழ்க்கையிலும் குறை விட மாட்டோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதம் 63:4 இங்கே பார்க்கிறோம், ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆக இங்கே பார்க்கிறோம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் அந்த இடத்துல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு திருப்தி, அந்த ஆகாரத்தினால் எப்படி திருப்தி வயிறுக்கு உண்டாகுமோ அதுபோல நம்முடைய ஆத்மாவுக்கு அங்கே திருப்தி தேவ ஆலயத்தில் தேவன் கொடுக்கிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானம் பண்ணுகிறேன். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியங்களை சொல்லுகிற அவர், திருப்தியாகிறதை சொல்லுகிற அவர், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, ஆண்டவரே எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா, நாளை இவ்வளோ காரியங்கள் இருக்கு, இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்யணும், இந்த காரியங்கள் எல்லாம் நான் எப்படியாயிலும் பண்ணணும், எனக்கு இதை வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்கள் சொல்லுங்க, நான் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்ப படுக்கையில் படுத்து அந்த ராட்சாமத்தில் கூட அவன் தியானம் பண்ணுகிறவனாயிருந்தான். எதற்காக? நன்மையினால் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் திருப்தியாக வேண்டும், எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும், எல்லாம் நன்மையாக முடிய வேண்டும். நன்மையே அல்லாமல் வேறொன்றும் அங்கே நிகழக்கூடாது. உடைய வாஞ்சைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அவருடைய ஆலயத்துக்கு போய் கேட்கும்போது தேவன் அங்கே நன்மையினால் திருப்தியாக்குகிறார். சொல்லுகிறான், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகிறது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு திருப்திங்க என் வாழ்க்கையில். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு திருப்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எஸ்ஐயா 23:17. 70 வருஷங்களின் முடிவிலே கர்த்தர் வந்து தீருவை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் உள்ள சகல ராஜாக்களோடும் விஷித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில், ஆலயத்தில், சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், யார் யாரெல்லாம் தேவாலயத்தில் போய் அவர் சமூகத்தில் வாசமாய் இருக்கிறார்களோ அவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். இல்லையா? திருப்தியா சாப்பிடுறது, அடுத்து நல்ல உடைகளை தரிக்க தேவன் அங்கே கிருபை செய்கிறார். எல்லாமே தேவனுடைய ஆலயத்தில், தேவ சமூகத்தில் இருக்கிறது.
எவனோ ஒருவனுடைய ஆசீர்வாதம் இங்கே வருகிறது. தீருவினுடைய காரியங்கள் இங்கே நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் தருகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் அவைகளை தருகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேறும், எல்லாம் மாறுதல் கொடுக்கும். கவலைப்படாதீங்க. கடந்த வாரங்களிலே ஒருவேளை நீங்கள் தவித்து போயிருக்கலாம், அல்லது ஒருவேளை போராட்ட மனநிலையிலே நீங்கள் இருந்திருக்கலாம். தேவன் சமூகத்தில், தேவாலயத்தில் நாம் வந்து இருக்கும் பொழுது தேவன் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்குவதோடு அல்ல, எல்லாவற்றிலும் நாம் வஸ்திரங்களையும் தரித்திருக்கும்படி தேவன் செய்கிறார். முதலாவது காரியம், கர்த்தர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். எவைகளினாலே தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். சங்கீதம் 103 3 5 முதல் 2 வசனங்கள் நாம் ஜெபம் முடிந்தவுடனே சொல்லுகிறேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் சொல்லுகிறோம். ஜெபத்தை முடித்த மாத்திரத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தை. இங்கே அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 3 வசனத்திலிருந்தும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இத்தனை காரியங்களை தேவன் செய்து நன்மையினால் நம்முடைய வாயை தேவன் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இதுவரைக்கும் நாம் உள்ள அந்த 5 வசனங்களை நாம் சொல்ல வேண்டும். நாம் 2 வசனத்தோடு நாம் நிற்கிறோம். அவர் கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். முதலாவது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். 2வது, அவர் மன்னிக்கிறவர், அவர் குணமாக்குகிறவர். அந்த தேவனிடத்தில் நாம் வர வேண்டும். அப்பதான் திருப்தியாக முடியும். அப்பதான் நன்மையினால் நாம் திருப்தியாக முடியும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, பிராணனை தேவன் அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்கிறார். எந்தவித அழிவும் வராதபடிக்கு அழிவுகளுக்கு விலக்கி மீட்கிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, உன்னை 4வது காரியம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு, நோயை குணமாக்கிறாரு, அழிவுக்கு பிராணனை விலக்கி மீட்டுறாரு. இப்போ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற தேவன் முடிசூட்டின பிற்பாடு நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். அவருடைய முடிசூட்டுதல் வந்த பிற்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மையினால் திருப்தியாக்கப்படுவோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் நம்மை முடிசூட்டும் பொழுது, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் பெரிது, அவைகளினால் நம்மை முடிசூட்டும் பொழுது நன்மையினால் நாம் அந்த இடத்துல வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போலாகிறது. நம்முடைய வயது எப்படி இருக்கிறது? கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கழுகு ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் அளவு நன்றாக பறந்து தெரியும். சோர்வு என்ற வரும் பொழுது அந்த இடத்துல கண்மலையின் உயரத்தில் ஒரு இடத்துல போய் தன்னை உட்கார்ந்து தன் இறகுகளையெல்லாம் பழையவைகளையெல்லாம் களைந்து தூர வீசி எறிந்து
புதிய ரெக்கைகள் முளைக்கிற வரைக்கும் அப்படியே இருந்து அது முளைத்த பிற்பாடு அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் அது புது பலன் பெறுகிறது. முதலாவது எவ்வளோ உயரத்தில் பறந்தது, வயதாக வயதாக அதனுடைய ரெக்கைகள் பழமையாக போக போக அது உயர பறக்க முடியாதபடிக்கு ஒரு சரியான நிலை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் அது தன் ரெக்கைகளை எல்லாம், தன்னுடைய மாம்சத்தை எல்லாம், தன்னுடைய எல்லா காரியங்களையும், பலவீனங்கள், சாபங்கள், எல்லாவற்றையும், பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வயது போல் இருக்கும். நாம் செய்கிற காரியங்களிலே புது பலன் நமக்கு இருக்கும், புது உற்சாகம் நமக்கு இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய பிள்ளை நம்மகிட்ட ஒன்று கேட்கிறது, அது ஆண்டவர் அங்கே அதுதான் சொல்லுகிறார். அப்பத்தை கேட்கிற அவனுக்கு இந்த கல்லை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருவியா? மீனை கேட்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு பாம்பை பிடிச்சி, ஒரு கட்டு விரியனை பிடிச்சி, இந்த இதை விரியம் பாம்பு குட்டியை பிடிச்சி இந்த சாப்பிடுன்னு சொல்லுவியா? செய்ய மாட்டேன். அந்த பிள்ளைக்கு ஏற்ற எந்த சேதமும் பண்ணாத ஒரு முல்லை இல்லாத நல்ல மீன் எடுத்து இருக்கணும். பிள்ளைக்கு தொண்டையில் சிக்கிறக்கூடாது, முள் இல்லாத மீன். ஒருவேளை முள்ளுள்ள மீனாக இருக்குமானால் அந்த மீன்களையெல்லாம் ஆய்ந்து அதில் முள் இல்லாமல் அதை எல்லாவற்றையும் அந்த சதையெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பிள்ளைக்கு ஊட்டி விடுவோம். பிள்ளைகளுக்கு முள் எடுக்க தெரியாது. அந்த பிள்ளைகள் புசிப்பதை பார்த்து சந்தோஷம் அடைகிறோம். அது மறுபடியும் நம்ம இடத்துல வாயை திறந்து மறுபடியும் ஒரு வாய் கொடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, நான் மறுபடியும் அதற்கு அதை வாயில் ஊட்டும் பொழுது ஒரு சந்தோஷம். அப்ப பிள்ளைக்கு ஒரு தகப்பனாக தாயாக நன்மையை நாம் கொடுக்க நினைத்திருக்கும் பொழுது, பரமபிதாவாயிருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், பிதாவாகிய தேவன் நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். எப்ப வேண்டிக் கொள்ள வேண்டும் அவரிடத்துல, ஆண்டவரே இந்த நன்மையை எனக்கு தாருமப்பா, ஆண்டவரே இந்த நன்மைக்காக எத்தனையோ மாதங்கள் காத்திருந்தேன், இந்த நன்மைக்காக எத்தனையோ வாரங்கள் நான் காத்திருந்தேன், இந்த நன்மைக்காக எத்தனையோ மாதங்கள் நான் காத்திருந்தேன், இத்தனை வருஷங்கள் நான் காத்திருந்தேன், இப்போதாவது எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனவைகளை நன்மையாக உங்களுக்கு செய்ய பண்ணுவார். எது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ, எது உங்களுக்கு சேதத்தை உண்டு பண்ணாதபடி உங்கள் ஆத்மாவை பாதுகாக்குமோ அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் தேவனுக்குள் நன்மையானவர்களை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவேல் 2:19, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தே நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த 3 இல்லாதனால பத்தியா உங்க தேவன் உங்களுக்கு கைவிட்டார்ல. இப்போ கஷ்டப்படுறதுல சாப்பாட்டுக்கு ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட இப்படி யாரும் புறஜாதிகளுக்கு இல்லை பரியாசம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் இங்கே பார்க்கிறோம், உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள்.
திராட்சரசம் என்பது மகிழ்ச்சி, எண்ணெய் என்பது பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். ஆக இவையெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது ஒன்று குறைய விடுவது கிடையாது. தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது வாழ வயது போல் ஆக வேண்டுமானால் தேவன் இந்த இடத்துல சொல்லப்போல தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் தேவன் கொடுக்க வேண்டும். அதில் நாம் திருப்தி அடைந்தால்தான் கழுகு சமானமாய் நாம் மறுபடியும் புதுபலனை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம். 31:11 முதல், கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் யாக்கோபை மீட்டுக் கொள்ளுகிறார், அவனிலும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். மீட்டு அவனை ரட்சிக்கிறார். அவனிலும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதுக்குள்ள அனுமதிப்பதில்லை, நீங்களாக்கி அங்கே விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு என்னென்ன காரியம் கர்த்தர் கொடுக்கிறார் என்றதை குறித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இதை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வர நாட்களில் கேட்கலாம். கோதுமையை தேவன் தருகிறார். கர்த்தர் அருளும் கோதுமை, கர்த்தர் அருளும் திராட்சரசம், கர்த்தர் அருளும் எண்ணெய், கர்த்தர் அருளும் ஆட்டுக்குட்டிகள், கர்த்தர் அருளும் கன்றுக்குட்டிகள். ஆக மொத்தம் அந்த இடத்துல பார்க்கிறோம் 5 காரியங்களை தேவன் அங்கே தருகிறார். இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதே கிடையாது. தொய்ந்து போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற நன்மையை இவர்கள் புசித்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளுக்காக ஜனங்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள். ஆக தேவன் இப்படிப்பட்ட செழிப்பை அங்கே கொடுக்கிறார். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லுகிறார். எப்பங்க இது அவ்வளவும்? 12ஆம் வசனத்தில் உள்ளபடி நடக்க வேண்டும். எரேமியா 31:12 சொல்லப்பட்டது போல கர்த்தர் அருளும் கோதுமை, கர்த்தர் அருளும் திராட்சரசம், கர்த்தர் அருளும் எண்ணெய், கர்த்தர் அருளும் ஆட்டுக்குட்டி, கர்த்தர் அருளும் கன்றுக்குட்டிகள். இந்த நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஓடி வர வேண்டும். அப்படி ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்திலும் நன்மைகளை கொடுக்கிறார். நம்மை திருப்தியாக்குகிறார். நமக்கு திருப்தியை தருகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 81ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர, அப்பதான் நிரப்ப முடியும். நான் மனசுக்குள்ளாரே ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் மனசுக்குள்ளாரையே நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? வாயை விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிங்க. வாயை விரிவாய் திறந்து எல்லாவற்றிலும் பெருகு. கர்த்தர் நல்லவர்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே நான் பார்க்கிறோம். உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானா? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கர்த்தர் இந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யும். அப்ப அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக தேவாலயத்துக்கு போக வேண்டும். அவர் வார்த்தையை கேட்பதற்காக அவர் சமூகத்திற்கு போக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை நன்மையை உண்டாக்கி இருக்கிறது, நன்மையை செய்கிறது என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6 வசனங்கள். எரேமியா 24:4. கர்த்தருடைய வார்த்தை அப்பொழுது எனக்கு உண்டாகி, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி தேவ ஆலயத்துக்கு நாம் போகும்போது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார், நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்குவேன், இடுங்க மாட்டேன் சொல்லி பார்க்குறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கட்டுவிக்கிறார். நம்ம இடிக்க மாட்டார், நம்மளை கட்டுறார், நம்ம வாழ்க்கையை கட்டுவிக்கிறார். இடிக்காத தேவன் நம்முடைய தேவன். அவர்களை நாட்டுகிற தேவன், அவர்களை பிடுங்குகிற தேவன் அல்ல, அவர்களை நாட்டுகிற தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 3:10 பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமானுக்கு நன்மை உண்டாகும். அந்த நன்மை என்ன தெரியுமா? அவன் கையின் கிரியைகளெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். உடைய கையின் கிரியைகளெல்லாம் தேவன் வாய்க்க பண்ணுவார். அது நன்மை. அந்த நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய கிருபையால் திருப்தியாக வேண்டும் என்ற குறிப்பு. கர்த்தரின் கிருபையால் நாம் திருப்தியாக வேண்டும். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாள் முழுவதும் எத்தனை வருஷம் வாழ்கிறோமோ அத்தனை வருஷம் வரலும் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலேயே தேவன் நம்மை அவருடைய கிருபையால் திருப்தியாக்க வேண்டும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. இல்லையா? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் செய்வார். யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கர்த்தர் நம்மை கிருபையினால் திருப்தியாக்குகிறார்.
அவருடைய பரிபூரணத்திலிருந்து நமக்கு கிருபை தருகிறார். ஆக நம்மை அவர் அந்த இடத்துல திருப்தியாக்குகிறார் என்று பார்க்கிறோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையேன்னு பாடுறோம். நீதிமானாக்கினதும் என்னை கிருபை இல்லையா, இந்த பாடலில் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு கிருபை கிடைப்பதாக, எனக்கு கிருபை கிடைப்பதாக என்று கேளுங்க. கர்த்தர் கிருபை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த கிருபை நம்மளை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது. அந்த கிருபை நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருகிறது. அந்த கிருபை நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறது. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருந்தது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் அந்த இடத்துல கிருபை பெற்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 கொரிந்தியர் 12:7 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தமும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இவர் அந்த பலவீனத்தை சொல்றாரு. நான் என்னை நானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு என் தலையில் கொட்டு வச்சு எனக்கு புத்தி சொல்கிறவரால். இந்த டீச்சர் வெளியில் போயிட்டு வருவாங்க, அல்லது டீச்சர் கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சார், அவன் தலையில் கொட்டு வை, நீ இவன் தலையில் கொட்டு வை. எதற்கு? உன்னுடைய கவனம் மாறி இருக்கிறது. உன்னுடைய கவனம் நேராக வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ நன்மையை அடைய வேண்டுமானால் நீ கவனத்தை இழந்து போயிருக்கிறாய். நீ கவனம் அடைய வேண்டும். அதற்காக கூட்டப்படுகிற ஒரு காரியம். ஆகவே அவர் 3 முறை ஆண்டவரிடத்தில் கேட்டாராம். ஆண்டவர் ஒரே பதிலை சொல்லிவிட்டார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த கிருபை என்ன தெரியுமா? பலம். அந்த கிருபை பலம். நம்முடைய வாழ்க்கையில் பலம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் சரியான சத்து இல்லையா? தேவன் நம்முடைய சரீரங்களை பலப்படுத்துகிறார், நம் ஆவியை பலப்படுத்துகிறார், ஆத்மாவை பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முட்களை எல்லாம் தேவன் நீக்கி போடுகிறார். எனக்கு எளிமையான தேவனுடைய பிள்ளையை, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க வேண்டும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 85:7. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். கிருபையை தேவன் காண்பிக்கப்படும். அப்பா, நம்மகிட்ட ஜெபமனே நல்லபடியாக என்ன நடத்திட்டு வந்தீங்க, ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை என்று ஆண்டவரை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் இரட்சிப்பை நமக்கு அருளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபை ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபை. இயேசு கிறிஸ்துவே சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆக அவருடைய பரிபூரணத்தினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால் வருகிற கிருபை, அவரே சத்தியமாயிருக்கிறபடினால் இது 2ம் ஒன்று சேர்ந்து நம்மோடு வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே என்று சொல்லும் பொழுது, கிருபையும் சத்தியமும் அவருடைய நாமத்தை நிமித்தம் கேட்கும்போது 2ம் ஒன்று சேர்ந்து நமக்கு அற்புதங்களை செய்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஜெபம் பண்ணுவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தின் பேரில் கேட்கிறோம் ஆண்டவரே. கிருபை அவருடைய பரிபூரணத்தினால் உண்டான கிருபை தேவன் தருகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மேல அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவன் அளவிட முடியாத அந்த வார்த்தை சொல்லுகிறான். கர்த்தருக்கு பயந்தோம்னா நமக்கு அவ்வளவு கிருபையை தேவன் தருகிறார். எல்லாவற்றிலும் தேவன் கிருபை தருகிறார். நாம் நிற்பதற்கு, நடப்பதற்கு, ஓடுவதற்கு, உட்காருவதற்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அந்த இடத்துல கிருபையை தருகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் போதும். 17 வசனம். சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருந்தது. ஆக கர்த்தருடைய கிருபை வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தர் பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது நமக்கு கிருபையினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 117 அதிகாரம் 2 வசனம். சங்கீதம் 117:2 வசனம். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரிது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கிருபை பெரிது, அவருடைய உண்மை என்றென்றைக்கும் இருக்கும். அவர் என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு பண்ணினாலோ, இந்த வருடத்தில் எந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களோ அவைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 3 வசனம். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த இடத்துல கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டுக்க, அவைகளை உன் இருதயமாகிய அந்த கற்பலகையில் எழுதி வை. உன் இருதய பலகையில் எழுதி வை. அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிதான ஆசீர்வாதம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் நாம் பெறுவோம். அந்த கிருபையினால் இவைகளையெல்லாம் நாம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வை, மனுஷனுடைய பார்வையில் தயையும் நற்புத்தியும் பெறுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 22 வசனம். நீதிமொழிகள் 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப நன்மைகளை நாம் யோசிக்க வேண்டும், நன்மைகளை அனுபவித்ததை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 6 வசனம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினால நாம் கிருபை பெறுகிறோம். அந்த கிருபையினாலும்
அந்த சத்தியத்தினாலும் இயேசுவினாலும் நம்முடைய பாவம் நிவர்த்தியாகிறது. பாவம் நம்மை விட்டு கடந்து போய் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்குகிறது. தேவன் நமக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறார். நிச்சயமாய் நாம் ஒன்றுக்கு குறைவிட மாட்டோம். மூன்றாவது கடைசி காரியம், கர்த்தரின் சாயலால் திருப்தியாக வேண்டும். கர்த்தரின் சாயலால் திருப்தியாக வேண்டும். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் கண் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது, நான் கண் விழிக்கும் போது விடிய காலையில் உமது சாயலால் திருப்தியாவே. விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு துளிர்க்கும். நீ விடியற்கால வெளுப்பிலே உன் கண்கள் திறந்த அந்த வெளுப்பில் இருக்கும் பொழுது ஒரு சுகவாழ்வு இந்த இடத்துல தேவன் தருகிறார். அவருடைய சாயலால் நாம் திருப்தியாகும். இந்த விடியற்கால வெளுப்பில் அவருடைய சாயலால் திருப்தியாகிறோம். அந்த நாளுக்குரிய ஒரு எல்லா நன்மைகளையும் நாம் திருப்தியாய் பெற்றுக்கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், அந்த கர்த்தராகிய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலால், அந்த ஆவியானவருடைய சாயலால், ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். பிதாவாகிய தேவன் மேகத்திலிருந்து தன்னுடைய சத்தத்தை முழங்க பண்ணினார், இவர நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அந்த இடத்துல சொல்வது போல அந்த சாயலாக தானே கர்த்தருடைய ஆவியானவர் எந்த சாயலோ அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபப்படுகிறோம், நம்முடைய செய்கையில் மறுரூபப்படுகிறோம், எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் அடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இல்லையா? இங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தம்முடைய தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் எப்படி அவருடைய சாயலில் தாங்க நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டோம். என்ன நடக்கிறது? தேவன் அவர் படைத்த எல்லா காரியங்களையும் ஆண்டு கொள்ளும்படி தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆக நம்மை அவருடைய சாயலை போல சிருஷ்டித்த தேவன், அவர் எப்படி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவராக இருந்தாரோ அதே போல நாமும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறபடி தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். என்னாகமம் 12:7-8, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அப்ப இந்த உலகத்தில் கர்த்தரின் சாயலை கண்டவர்கள் ஒரு மோசே, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அதனால தான் மோசேயினுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக இருந்தது.
அவர் மரணத்தின் அடக்கம் கூட தூதர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு அவன் மேன்மைப்பட்டவனாக இருந்தான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விடியற் காலத்தில் கர்த்தருடைய சாயலால் திருப்தியாகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேல் 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டு வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். ஆக மனுஷகுமாரனுடைய சாயலானவர் வந்தார். அவர் நீண்ட ஆயுள் உள்ளவர், அந்த சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். தேவனுக்கு அழிவில்லை, நீண்ட ஆயுள் உள்ளவர், ஆதியும் அந்தமும் அவர். அவருடைய வலது பாரிசத்தில் போய் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசபோக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். மெய்யான நீதி, மெய்யான நீதி அந்த இடத்துல பார்க்கிறோம். பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆக நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது மனுஷனாக நாம் மாறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் நன்மையினால் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நன்மையினால் அவர் திருப்தியாக்குகிறார். அந்த நன்மை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த கால வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் கிருபை தருவீராக. எங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய நன்மையினால் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை ஆண்டவரை திருப்தியாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய சாயலால் எங்களை திருப்தியாக்கும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் இந்த 3 காரியத்தினாலும் ஆண்டவரை எங்களை திருப்தியாக்கும். எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய ஆவி, எங்களுடைய சரீரம் உம்முடைய காரியத்தில் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரே திருப்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவர்களை உடைய கிருபையினால் திருப்தியாக்கும். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மையினால் திருப்தியாக்கும். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை உடைய சாயலை அவர்கள் காணும் பொழுது திருப்தி அடையட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்வீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் அவருடைய கிருபையும் அவருடைய நன்மையும் அவருடைய சாயலும் என்றென்றைக்கும் உங்களை திருப்தியாய் வைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய நன்மையினாலும் அவருடைய சாயலாலும் உங்களை இந்த வாரம் முழுவதும் திருப்தி அடைய பண்ணுவார். நன்மையான வார்த்தைகளே அன்றி வேறு எந்த வார்த்தைகளையும் கேட்க மாட்டீங்க. எல்லாம் நன்மையாய் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.